அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் 2வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க. மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சார், அங்கே ரியல் எஸ்டேட் துறையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா, அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்க ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ பங்கு சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. அதனால நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமாக நீங்கள் ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு பகவான் கூட கலவை நம்மளுடைய சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்காருங்க. இந்த 11வது வீட்டில் எந்த ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ராகு பகவான் கூட கலவையாக நம்மளுடைய சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும்
நண்பர்களே. மேலும் தற்சமயம் கேத்து பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில தம்பதிகள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்களா பிள்ளைகளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட இருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றோம் நம்ம ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ஈன்றெடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அவ்வப்போது சிறிதளவில் மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் படிப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் சனீஸ்வரர் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம், அதாவது உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு கரெக்டான ரெகக்னேஷன் இல்லைன்ற காரணத்தினால நீங்கள் புதுசாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மறுபுறம் செவ்வாய் பகவான் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இப்போ நீண்ட காலமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நீங்கள் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லையோ புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய பெயர்லையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகும்.
அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது வீடு நிலம் வாசல் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ கட்டின ஃப்ளாட்டோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லக்ஸூரியஸ் காஸ்ட்லியான கார் வாங்குவதற்கும் அல்லது பைக் வாங்குவதற்கோ இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் விழக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் வந்து நீங்கள் பணம் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது நீங்கள் அவங்க கிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பியும் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி இங்கிலீஷ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா மே 1, 2024 அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து இடமாற்றம் அடைகிறாருங்க. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுடைய ராசிக்கு வந்து ஜென்ம குருவாக இருக்க போறாருங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்க்க போறாரு. இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து கருத்து வேறுபாடுகள்னால நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து 2வது திருமணத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு டயட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ மேலும் வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணாங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.